ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட்லயே தேங்காய் எண்ணெய் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இதுல நம்மளுக்கு ரெண்டு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒன்று, தேங்காய் எண்ணெய் கிடைச்சிரும். அது போக தேங்காய் பால்ல இருந்து தேங்காயை பிரிச்சு எடுத்துட்டு அந்த தேங்காயை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு எண்ணெய் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால தான் தேங்காய் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்படி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு யூஸ் பண்றதுக்கும் பிரச்சனை இல்லை. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க? நான் பெரிய சைஸ் தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்துருக்கிறேன். எடுத்து இந்த மாதிரி பல்லா கட் பண்ணியிருக்கிறேன். துருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இதை வடிகட்டி தேங்காய் பால் எடுத்துடலாம். இப்போ இதை மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிட்டு ரெண்டாவது பால் எடுத்துடலாம். அதே மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு நான் மூணாவது பால் எடுக்கிறேன். இந்த தேங்காவை சமையலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மூணாவது பால் எடுக்க வேண்டாம், இல்லைன்னா ரொம்ப சக்க மாதிரி இருக்கும். நம்ம பொரியல், சட்னி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பால்ல இருந்து தேங்காய் எண்ணெய் ரெண்டு விதத்தில் எடுக்கலாம். இதை டைரக்டா சுண்ட வச்சுட்டு எடுக்கிறது, இல்லைன்னா செட்டிலாக விட்டுட்டு மேலே இருக்கிற க்ரீமை மட்டும் எடுத்துட்டு காய்ச்சலாம். நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செட்டிலாக விட்டுட்டு அந்த க்ரீம் எடுத்து தான் காய்ச்ச போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் இதை அப்படியே காய்ச்ச ஆரம்பிக்கலாம். ஓவர் நைட் செட்டிலாக விட்டாச்சு. இப்போ தண்ணி தனியா, அந்த க்ரீம் தனியா பிரிஞ்சு வந்திருக்குது. அப்படியே வெண்ணெயோட கன்சிஸ்டன்சிலேயே இருக்கு. இப்போ மேல இருக்கிற க்ரீமை மட்டும் பிரிச்சு எடுத்துடலாம். இதை வடிச்சிட்டு இதில் இருக்கிற க்ரீம் மட்டும் எடுக்கலாம். தேங்காயோட துகள் கொஞ்சம் இருக்கும், அதை விட்டுறலாம். நம்ம தேங்காய் பாலை ஃப்ரிட்ஜில் வச்சதுனால இந்த தண்ணியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை நம்ம காய் வேக வைக்கிறதுக்கு இல்லைன்னா சாதம் செய்யறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் காய்ச்சறதுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அந்த க்ரீம் சூடானதையுமே அப்படியே தண்ணி மாதிரி ஆயிரும். இப்போ 5 நிமிஷம் தான் இருக்கு, ஆனா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இனி ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும். நம்ம இந்த மாதிரி செட்டிலாக விட்டு க்ரீமை தனியாக எடுத்ததுனால இந்த மாதிரி காய்ச்சும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக மொத்த தேங்காய் பாலையும் ஊற்றி காய்ச்சும் போது பொங்கி வரும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ 20 நிமிஷம் ஆகியிருக்கு. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கு. எண்ணெய் இன்னும் நல்லாவே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. தேங்காய் எண்ணெயோட வாசம் அவ்வளோ நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 3/4 மணி நேரம் ஆயிருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் தேங்காய் கொஞ்சம் கொலன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இதுல இருக்கிற தேங்காய் உதிரியா வர ஆரம்பிக்குது. இப்போ 55 நிமிஷம் ஆயிருச்சு கிட்டத்தட்ட. தேங்காயும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோம்னா இந்த தேங்காய் இன்னும் டார்க் ப்ரௌன் ஆகும். அதே டைம்ல எண்ணெயும் கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்கும். நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய்னாலே அந்த பியூர் ஒயிட் தான் வேணும். அப்பதான் நல்லா ஃபிளேவரும் நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் இதை ஆற விட்டுட்டு வடிகட்டிடலாம். எனக்கு 2 கப் அளவு தேங்காயில 60 to 70 மில்லி அளவு தேங்காய் எண்ணெய் கிடைச்சிருக்குது. தேங்காயை பொறுத்து நம்மளுக்கு கிடைக்கிற தேங்காய் எண்ணெயோட அளவு மாறும். இந்த தேங்காயுமே நம்ம கருக விடல, கோல்டன் ப்ரௌனா இருக்கிறதுனால நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ண தேங்காய் மாதிரி தான் இருக்கும். சில ஸ்வீட்ஸ்லாம் நம்ம தேங்காயை ரோஸ்ட் பண்ணி போடுவோம்ல, அதுக்கெல்லாம் இந்த போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். வடிகட்டின தேங்காய் எண்ணெயை இன்னொரு தடவை வடிகட்டிட்டு ஒரு கண்ணாடி ஜார் இல்லைன்னா சில்வர் பாத்திரத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெயை ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன், ஆனால் இது எவ்வளோ பியூராக வந்திருக்குன்னு பார்க்கறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து காட்டுறேன். எவ்வளோ பியூராக இருக்குன்னு பாருங்க. வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி அந்த டப்பா போய் எடுத்துட்டு வந்து நான் வந்துடுறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் செய்யணும்னா இந்த மாதிரி கொஞ்சமாக செஞ்சாலுமே அவங்களுக்கு 15 to 20 நாள் வரைக்கும் வரும். இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.